Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்வீடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் போன வாட்டி சோழியில் பார்த்து சொல்லியிருந்தேன் 36, 38, 40, 42 இன்ச் அளவுக்குலாம் வந்து சில மாறுதல்கள் வரும். அதை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதோட கண்டினியூ தான் இது. இப்போ அந்த அளவுக்குலாம் நம்ம எப்படி வரையணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பஸ்ட் அளவு 96, அதாவது 38 இன்ச்சு. இன்ச்சில் சொல்லணும்னா 38 இன்ச்சு. வேஸ்ட் அளவு வந்து 86, 34 இன்ச்சு. இப்போ அந்த மாதிரி அவங்களுடைய ஸ்லீவ் லென்த்து ரவுண்டாகாமல் எல்லாமே நம்ம வந்து எடுத்து போட்டுக்கணும். இப்போ ட்ராயிங் பார்த்திங்கன்னா அதே ட்ராயிங் தான். அந்த ட்ராயிங்கில் லைட்டாக லூஸ் வரும். அவங்க கொஞ்சம் பாடியாக இருக்கிறதுனால லூஸ் வரும். 1.5 வந்து சேர்த்துருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் வந்து சேர்த்துருக்கோம். b/4 + 1 சென்டிமீட்டர். மீதி எல்லா அளவுமே அதே அளவு தான் உங்களுக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா டாட்டோட அளவில் கொஞ்சம் மாறும். டாட்டோட அளவில் சிலருக்கு 2.5 வரும், சிலருக்கு 3 வரும். அவங்கவுங்க அளவை பொறுத்து வரும். அது எப்படின்னு நான் இப்போ சொல்லித்தரேன். ஃபுல் லென்த்து ப்ளஸ் 1 சென்டிமீட்டர். இந்த உயரம்லாம் அதே அளவு தான். டாட்டோட அகலம்லாம் அதே அளவு தான். இந்த டாட்டோட அகலம் இருக்குங்களா, சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் குறிக்கிறோம்ல, அந்த 2 டாட்டோட அகலம் தான் வந்து மாறுபடும். இங்கே கொஞ்சம் லூஸ் வேணும் கண்டிப்பாக அவங்களுக்கு. நீங்கள் போன ப்ளவுஸில் கூட 1.5 வச்சு டைட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா 1.5 வச்சுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே +1 சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் நம்ம உடம்புக்கு. ஏன்னா வயசானவங்களாம் வந்து லூஸாக தான் கேட்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் எல்லாமே அதே தான், சேம் அதே தான். இப்போ இந்த ட்ராயிங்கில் பாருங்கள், அங்கே ஸ்லீவில் வந்து சைடப்னா என்னன்னு நான் இங்கே சொல்லியிருக்கேன். அது அப்படியே தான் இருக்குது. இந்த கால்குலேஷன் வந்து இந்த அளவுப்படி நான் போட்டிருக்கேன். இந்த அளவு பஸ்ட் அளவு என்னவோ அதுபடி நான் போட்டிருக்கேன். மேலே பாருங்கள், இப்போ டாட்டோட அளவு எப்படி மாறுபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. கட் ப்ளவுஸில் இந்த ஃபார்முலா வரும். இந்த ஃபார்முலாவில் b/24 - 1 இது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு 3 சென்டிமீட்டர் வருது. பின்ற இடத்துல 96 போட்டுக்கணும். 96/24 - 1 இதை வகுத்திங்கன்னா என்ன அளவு வருதோ அந்த அளவு தான் இந்த இடத்துல. இங்கே வந்து சென்டர் குறிச்சிங்கன்னா b/12 + 1 குறிப்பீங்க. இங்கேருந்து வைக்கிற அளவு. இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர் வைக்கணும். அப்போ தான் வந்து அகலம் கிடைக்கும். டாட்டோட உயரம் வந்து b/12 + 1 தான். இப்போ இப்படி வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர் வரும். இப்போ புரியுதுங்களா? இது டாட்டோட அகலம் மட்டும் மாறுபடும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டோட அகலம் வைக்கிறீங்களா, வேஸ்ட் அளவு வந்து கம்மி ஆகிடாதா? கண்டிப்பாக ஆகும், டைட் ஆகும். அதனால் என்ன பண்ணணுன்னா அங்கே வேஸ்ட் பை 2.5க்கு தான் நம்ம வந்து வேஸ்ட் பை 4 + 5 போட்டிருக்கோம். இங்கே வந்து இந்த 3 சென்டிமீட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். 3 + 3 6 சென்டிமீட்டர். அது 2.5 + 2.5 5 சென்டிமீட்டர். அப்போ இங்கே 6 சேர்த்துக்கணும். 6 சேர்த்துட்டிங்கன்னா இந்த வேஸ்ட் அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இங்கே 6 சென்டிமீட்டர் பிடிப்படும். அது போக வேஸ்ட் பை 4 வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. வேஸ்ட் அளவு ஒரு பக்கத்தளவு வேஸ்ட் பை 4 அந்த அளவு இந்த வேஸ்ட் அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ வேஸ்ட் அளவு இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா பஸ்ட் அளவு கம்மியாக இருக்கும், வேஸ்ட் அளவு அதை விட ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி ஏன்னா தொப்பை போட்டுச்சுன்னா வேஸ்ட் அளவு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுறது, பேக் டாட் வந்து பிடிக்கணும். பேக் டாட் வந்து பிடிக்க வேண்டாம். டாட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 வச்சா போதும். ஏன் 2.5 வச்சா போதும் அவங்களுக்கு அப்படின்னா அப்போ தான் இடுப்போட லூஸ் கிடைக்கும். 2.5 வச்சுட்டு பஸ்டோட அளவு வந்து அவங்களுக்கு தொப்பப்படும். பஸ்ட் அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ டாட்டோட அகலம் வந்து 2.5. ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பை 4 + 5 வைக்கிறோம் இல்லைங்களா நம்ம எப்போவும். அதே அளவு நார்மலாக வைக்க வேண்டிய அளவு 2.5. நீங்கள் அதே அளவே வச்சுக்கிட்டால் போதும். அந்த 2.5 பிடிக்கும் பொழுது இதுலேயும் நமக்கு லூஸ் கிடைக்கும். வேஸ்ட் அளவு அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு அதுலேயும் லூஸ் கிடைக்கும். பேக் டாட் பிடிக்காதனால அதுலேயும் லூஸ் கிடைக்கும். பேக் டாட்டை நீங்கள் பிடிக்க தேவையில்ல. அந்த மாதிரி ஆளுக்கு அப்படி லூஸ் வர வைக்கணும். ஆம்கோல் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா வயதானவருக்கு சற்று வெளியே. ஏன்னா இவங்களுக்கு சதை வந்து தளர்ந்து தான் போயிருக்கும். சதை டைட்டாக இருந்தால் நம்ம உள்ளே குடஞ்சி ஃப்ரண்ட்டு சதை இருக்க அவங்களுக்கு நடுத்தர வயதுக்கும் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃப்ரண்ட் வந்து சற்று உள்ளே குடைந்து, பேக் வந்து சற்று வெளியே. குண்டாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும். அதாவது நார்மலாக உள்ள நார்மல் ஃபிகருக்கு, நம்ம கொஞ்சம் வயசு உள்ளவங்களுக்கு சொல்கிறேன். வயதானவர் அப்படின்னா சற்று வெளியில்
அவங்களுக்கு வந்து சற்று வெளியிலனா லைட்டாக ரொம்ப இல்லை ஒரே ஆம்கோல் ஷேப்பாக கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கே உங்களுக்கு தேவையில்லை. அப்படி நீங்கள் இந்த இடத்துல டாட் பிடிக்க போகிறீங்க, டாட் வேணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆம்கோல் டாட்டை பிடிச்சிக்கலாம். அப்போ வந்து இங்கே b/4 வைக்காமல் b/+ 2.5 b/4 + 2.5 வைக்கணும். நீங்கள் டாட் பிடிக்கிற மாதிரினா 2.5 வச்சு தான் அந்த டாட்டை பிடிக்கணும். நீங்கள் பாட்டு இந்த அளவு வச்சு டாட் பிடிச்சிங்கன்னா கொக்கி மட்டும் எட்டாது, டைட்டாக இருக்கும். அதனால் 2.5 வச்சுக்கோங்க. அது மாதிரி ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் நெக் வைக்கிறீங்கன்னா ஷோல்டர் கரெக்டாக வச்சு 3/4 சென்டிமீட்டர் வந்து சேர்க்கணும். சேர்த்தா தான் வந்து உங்களுக்கு கொக்கி எல்லாம் எட்டும். ஷோல்டர் கரெக்டாக செட் ஆகணும். ஷோல்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இழுக்குன்னு ஒரு மாதிரி ஆம்கோல்லாம் ஏறிக்கிட்டு ஒரு மாதிரி வரும். ஷோல்டர் கரெக்டாக இருந்தால் தான் அந்த இடத்துல நின்னால் தான் அவங்களுக்கு கொக்கி மாட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். லூஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் 2.5 கூட வச்சுக்கலாம். டாட் வேணுன்னா 2.5 வச்சு லைட்டாக ஒரு டாட் பிடிச்சி விடலாம். உங்களுக்கு எல்லா டவுட்டும் நான் கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் மறுபடியும் வந்து என்கிட்ட கேளுங்க. கமெண்ட்ஸில் என்னென்ன டவுட் இருக்குன்னு சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இந்த டாட்டோட அளவு தான் முக்கியம். அப்போ தான் இடுப்பு வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு வேறு எந்த டாட்டும் இல்லை. அப்போ இதுதான் வந்து அவங்களுக்கு லூஸ் கொடுக்கும். அப்படின்னும் பொழுது b/24 - 1 இந்த ஃபார்முலா போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா அதில் என்ன அளவு வருதோ அது டாட்டோட அளவு வைங்க. அதாவது பஸ்ட் அளவும் மார்பு சுற்றளவும் இடுப்பு சுற்றளவும் ஈக்குவலாக வந்தால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை மார்பு சுற்றளவு கம்மியாக இருக்குது, இடுப்பு சுற்றளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 2.5 தான் வைக்கணும். இப்போ இதில் வந்து 4 வருது, வைக்கலாமா? கண்டிப்பாக வைக்கலாம். 4 வந்தாலும் வைக்கலாம். அதுக்கு மேலே வராது. மேக்ஸிமம் 4 வரைக்கும் வரும். 4 வந்துச்சுன்னா 4 கூட நீங்கள் வச்சு, ரொம்ப பாடியாக இருக்கவங்களுக்கு சொல்கிறேன் 4 வரும். அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நெக் அளவு நீங்கள் லோவாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் இஷ்டம் வச்சுக்கலாம். இந்த கோடு வரைக்கும் நீங்கள் நெக் அளவு எல்லாருக்குமே நார்மலாக வச்சுக்கலாம். b/4 - b/15 வருது இல்லைங்களா, அதுதான் கரெக்டான அளவு நெக் அளவு. நம்ம போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் மேலே ஏற்றி கேட்பாங்க. மேலே ஏற்றி கேட்டாங்கன்னா நான் போட்டிருக்க அளவு போடுங்க. இல்லை அதை விட அடுத்த வாட்டி கொஞ்சம் இறக்கம் கேட்டாங்கன்னா இறக்க வச்சுக்கோங்க. இந்த கோடளவு வச்சிங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்குலேஷன் படி இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணேன். போன வாட்டி வந்து நான் வேறு மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்போ உங்களுக்கு புரிகிறபடி நீங்கள் நார்மலாக ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தடில் இந்த அளவில் நான் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஒரு சாரீ ப்ளவுஸ் தான் நான் எடுத்திருக்கேன். சும்மா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பஸ்ட் அளவு 9600 அப்படிலாம் இருந்துச்சுன்னா 90க்கு மேலே இருந்துச்சுன்னா 1 மீட்ரு கேளுங்க. 100 மேலே இருந்துச்சுன்னா 1.25 அப்படி கேளுங்க. 110 அப்படிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக 1.5 மீட்ரு எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொல்லுங்கள். 2 ஃபோல்டரில் மடித்து போட்டுக்கோங்க. பேப்பர் பேட்டர்ன் நான் போடல, ஏன்னா நான் ஏற்கனவே போன கிளாஸில் பேப்பர் பேட்டர்ன் போட்டாச்சு. அதே மெத்தட் தான் இதுக்கும். இப்போ நம்ம துணியிலே வந்து டைரெக்டாக வரைஞ்சிக்கலாம். இந்த பார்டர் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் கரை வர்றதுனால. இதோட உயரம் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் லென்த் வந்து 24 சென்டிமீட்டர், அதாவது 9.5 இன்ச்சு. 24 சென்டிமீட்டர்னால் மேலே ஒன்று தையல் அளவுக்கு வச்சுக்கோங்க. கரையை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். மேலே ஒன்று சேர்த்தோம்னா 25. அதே அளவு இந்த பக்கமும் வச்சுக்கோங்க. இது மேலே வந்து நீங்கள் தையலுக்காக கூட 1 சென்டிமீட்டர் அப்படி விட்டு கூட வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கட்டிங் கரெக்டாக வரும். இந்த ஆம்கோல் ரவுண்ட்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஃபோல்டு லைனில் இப்போ கீழ்கோட்டிலேருந்து வச்சுக்கோங்க. ஃபோல்டு லைனில் பார்த்தீங்கன்னா b/8 - 2 b/8 - 2 வந்து 10. அதே அளவு ஆப்போசிட் சைடில் வச்சுக்கணும். இப்போ இதை கோடு போட்டுக்கணும். இப்போ மேலே வந்து சைடு அப், அதாவது b/4 - b/15 17.6. அதே அளவு கீழேயே குறிச்சிக்கணும்.
இதை கோடு போட்டுக்கோங்க. கீழே வந்து RA/2 16 இதை கிராஸ் கோடு. இங்கேருந்து ஃபோல்டுக்கு மேலே கிராஸ் லைன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர், இந்த கோட்டில் 3 சென்டிமீட்டர், இந்த கோட்டில் ஒரு 3 சென்டிமீட்டர். இதுக்கு சென்ட்ரு குறிச்சிக்கணும். 20 இருக்குது, 10 குறிச்சிருக்கு. இப்போ இந்த கோட்டில் இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கோட்டில் இருந்து அப்படியே லைட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் அளவு மேலே வந்தால் போதும். அந்த 3 சென்டிமீட்டர் கிட்ட அப்படியே போய் ஜாயிண்ட் ஆகிடணும். கீழே வந்து அந்த 3 சென்டிமீட்டர் அதிலருந்து அப்படியே சென்ட்ரு போய் மேலே வந்துடணும். இதுதான் வந்து ஸ்லீவோட அளவு. லைட்டாக இங்கே மேலே வந்தால் போதும். இப்போ ஸ்லீவை கட் பண்ணி தையல் அளவு விட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவை கட் பண்ணிடலாம். இது மேலே 1 சென்டிமீட்டர் தையல் அளவு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து உயரமாக வரைஞ்சிக்கணும். அதில் தான் கோடு போடணும். நான் இதில் போட்டுட்டேன். இப்போ ஸ்லீவ் வந்து உங்களுக்கு இந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும், அந்த 1 சென்டிமீட்டர் வைக்கிறதுனால. இப்போ 2 மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம உள்ளுக்க ஒரு 2 ஃபோல்டு போட்டிருக்கோம். இப்போ இதை பிரித்து போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா தான் இந்த ராங் சைடு வருது பாருங்கள், மேலே வந்து ரைட் சைடு வரும். அப்படி இருந்தால் தான் ஸ்லீவ் வந்து 2ம் ஆப்போசிட் சைடில் அந்த ஃப்ரண்ட்டோட ஷேப் வரும். இவங்களுக்கு வந்து லைட்டாக குடஞ்சாலே போதும், ஏன்னா இவங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக்லாம் அவ்வளோ வராது. சென்டர் நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 சேர்த்து இங்கே வந்து நாச்சஸ் கட் பண்ணும். இப்போ ஸ்லீவ் ரெடி. இதை அப்படியே 2ஆக மடிச்சுக்கலாம். 2 ஃபோல்டு இப்படி போட்டுக்கோங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்கள் சைடு நான் காமிக்கிறேன். கீழெல்லாம் துணி ஈக்குவலாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஃபோல்டும் வந்து துணி குறையாமல் ஈக்குவலாக வரணும். கீழே இதே அளவு துணி வருதா, எந்த அளவு வந்திருக்குன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவு தான் வருது. மேலே வந்து 1 சென்டிமீட்டர் விட்டுக்கோங்க, அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக. ஷோல்டர் அளவு பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக 1 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஓப்பனுக்கு 1 சென்டிமீட்டர். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான், பேக்குக்கு இல்லை. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஓப்பன் சைடு விடணும். இது வந்து மேலே ஷோல்டருக்கு. இப்போ இந்த கோட்டிலேருந்து உயரம் வச்சுக்கணும். நமக்கு வந்து 36 சென்டிமீட்டர். அந்த அளவு இந்த எதிர் சைட்லேயே குறிச்சிக்கோங்க. இப்போ இதை கோடு போட்டுக்கலாம். கீழே ஒரு ஸ்கேல் அளவு தையல் அளவு விட்டுருங்க. இப்போ இந்த லைனில் என்னென்ன அளவு வருதோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. B/4 - B/15 வரும். கீழே வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் இறக்கம் வருது இல்லைங்களா ஃப்ரண்ட்டில், அதையும் குறிச்சிக்கணும். அது பொதுவாக நீங்கள் கீழே குறிச்சாலே உங்களுக்கு வந்துடும், இறக்கம் வந்துடும். இதை அப்படியே கிராஸ் கோடு போட்டுக்கணும். இப்போ B/4 - B/15
17.6 வருது. அதே அளவு இங்கேயும் குறிச்சிக்கோங்க. இப்போ இந்த கோடு பஸ்ட் லைன் கோடு போட்டுக்கணும். இப்போ இந்த லைனில் நெக்கோட இறக்கம் இருக்குது. நெக்கோட இறக்கம் பார்த்தீங்கன்னா B/12 + 3 11 இருக்குது. நான் வந்து இப்போ ஒரு 14 வச்சுருக்கேன். வச்சுருக்கீங்க. இதை தாண்டி நீங்கள் இறக்கும் பொழுது, இதை தாண்டி இறக்கம் யாருக்காவது வேணும், சாதா ப்ளவுஸ்க்காக இருந்தாலும் இது எந்த ப்ளவுஸ்க்காக இருந்தாலும் தாண்டி இறக்கம் வேணும்னும் போது நீங்கள் ஷோல்டரோட அளவை குறைக்கணும். இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இதை தாண்டி போகும்போது நமக்கு இறக்கம் ஜாஸ்தியாக ஷோல்டர் அதிகமாக இருந்தால் கலந்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதனால் ஷோல்டரோட அளவை நீங்கள் ஏற்றி வைக்கணும், அதாவது கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா B/12 + 1 9 வருது. இப்போ ஷோல்டரோட அளவு குறிச்சிக்கணும். ஷோல்டர் by 2 + 3/4 18.8. இப்போ நம்ம கொஞ்சம் இறக்குனதுனால 18.5 வச்சுருக்கோம். ஒரு 3 வந்து கம்மி பண்ணியிருக்கோம். இங்கே 18.5 18.8 வருது. அதில் கொஞ்சமாக கம்மி பண்ணியிருக்கேன். அந்த ஷோல்டர் லைனை சேர்த்துருங்க பாக்ஸ் மாதிரி. இப்போ இதையும் பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கோம். நெக்கோட லைனு இப்போ நெக்கு வந்து ரவுண்டாக வரைஞ்சிக்கணும். இங்கேருந்து ஒரு 2.5 அதாவது 1 இன்ச்சு அதை குறித்து அப்படியே அந்த லைனை இந்த பக்கம் சேர்த்துணும். இதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது, அதை வச்சு கூட நீங்கள் வரையலாம். இப்போ பேக் நெக் பார்த்தீங்கன்னா இல்லை சென்டரும் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் இறக்கம் வேணுன்னா இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பஸ்ட் லைனில் ஒரு அளவு வரும். இந்த ஓப்பன் கிட்ட 1 சென்டிமீட்டர்லேருந்து வைங்க. அந்த அளவு பார்த்தீங்கன்னா B/4 + 1.5 B/4 + 1.5 வந்து 25.5. இப்போ நம்ம தையலுக்கு துணி வருது, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம மடித்து போடணும். கீழே வந்து waist by 4 + 6 இவங்க அளவுக்கு வந்து +6 வரும். +6 வந்து 27.5. இப்போ இதுலேயே பாருங்கள், இந்த அளவு வந்து கம்மியாக வருது, இது வந்து அதிகமாக வருது. இது நம்ம டாட் பிடிக்கும்போது அது வந்து அந்த 6 சென்டிமீட்டர் வந்து போயிடும். உங்களுக்கு அந்த வேஸ்ட்டோட அளவு கரெக்டாக வரும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா கால்குலேஷனில் இந்த இடம் வந்து கம்மியாக வருது, இந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு 2 சென்டிமீட்டர் கூட வருது. இது வந்து உங்களுக்கு டாட்டில் போயிடும். டாட்டோட அகலம் அதிகமாக கொடுக்கும் அவங்க குண்டாக இருக்கிறதுனால. இப்படி வேண்டாம் உங்களுக்கு, அப்படி ஃப்ளாட்டாக கேட்டாங்கன்னா 2.5 நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இடம் டாட் பிடிக்காதனால தான் நம்ம குறைச்சிருக்கோம், இல்லைனா 1 சென்டிமீட்டர் நம்ம சேர்த்தோம்னா இது ஈக்குவலாக வந்துடும். இப்போ இதை கோடு போட்டுக்கோங்க. தையலுக்கு கொஞ்சம் இப்போ இதோடு சேர்த்து போட்டுக்கணும். இங்கே வந்து ஷோல்டர் சாய்வு, இது வந்து ஷோல்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இவங்களுக்கு எல்லாம் சரிஞ்சு தான் இருக்கும். ஷோல்டர் ஸ்ட்ரைட் வேலை செஞ்சு நல்லா கடுமையாக வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லாப் வந்து வைக்க தேவையில்லை. இப்போ டாட்டோட அளவு waist by 4 + 6 டாட்டோட அளவு B/12 + 1 9 வருது. இந்த பக்கம் வந்து 3 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 3 சென்டிமீட்டர். உயரம் வந்து அதே B/12 + 1 தான், 9 சென்டிமீட்டர். இந்த டாட்டோட அகலத்தை வரைஞ்சிக்கோங்க. இந்த டாட் வரையும் பொழுது கீழே மடிப்பு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் அந்த டாட் மாதிரியே ஷேப் வந்து இந்த பக்கம் வர மாதிரி நீங்கள் இழுத்து விட்டுணும் கொஞ்சம் கம்மியாக.
அப்போ தான் நீங்கள் மடிக்கும் பொழுது கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் வரும். அதுக்காக நான் சொல்கிறேன், இப்படி கிராஸ் வரைஞ்சி விட்டுக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக கோட்டு மேலேயே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். டாட் பிடிக்காதனால பிடிச்சிங்கன்னா லைட்டாக குடஞ்சி வெட்டலாம். இதுவும் லைட்டாக கொஞ்சம் வெளியில் பேக்கு. இதுவே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் பார்த்துருப்போம். அடுத்த கிளாஸில் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹியூமன் பாடி அது மனித உடல் அமைப்பு அந்த கிளாஸில் போய் பாருங்கள். ஒவ்வொரு ஃபிகர் ஒரு ஷேப்பில் வந்து இருக்கும். அதனால் வந்து இங்கே வந்து சில பேருக்கு கம்மியாக வரலாம். அதாவது பார்ட்டிங்களாக சில பேர் பூண்டு விழுந்தவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அக்ராஸ் பேக் பின்னாடி, அதாவது பின்பக்கம் வந்து அதிகமாகவும் முன்பக்கம் வந்து நீங்கள் கம்மியாகவும் வைக்கணும். சில அளவுகள்லாம் மாறுதல் செஞ்சால் தான் அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அது மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து நிமிர்ந்து ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து அகலம் பெருசாக, ஃப்ரண்ட் வந்து அகலம் பெருசாகவும் பேக் வந்து கொஞ்சம் 1 சென்டிமீட்டர் கம்மி பண்ணிக்கணும். அந்த மாதிரி வச்சா தான் அவங்களுக்குலாம் ப்ளவுஸ் செட் ஆகும். அது மாதிரி அவங்களுக்கு பேக்குக்கு வர வேண்டிய ஆம்கோலை வந்து ஃப்ரண்ட்டில் வரையணும். முன்னாடி வந்து நிமிர்ந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பேக்குக்கு வர வேண்டிய ஆம்கோலை வந்து ஃப்ரண்ட்டில் வரையணும். பின்னாடி வந்து கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த ஆம்கோல் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். அதே கூன் விழுந்தவங்களுக்கு கொஞ்சம் பேக் வந்து வெளியில் வரணும். உங்களுக்கே தெரியும் அந்த ஷேப் பார்த்தாலே, பேக் ஷேப் வந்து வெளியில் வரணும். முன்னாடி வந்து கொஞ்சம் குடஞ்சி உள்ளே வரணும். அப்போ தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை கட் பண்ணிக்கலாம். இது பேக் வந்து அப்புறம் கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் ஷேப் கட் பண்ணும்போது இந்த ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஷேப் கட் பண்ணும்போது பேக் மட்டும் கட் பண்ணுங்க. பேக் மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணுங்க. ஏன்னா இந்த 1 சென்டிமீட்டர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த 1 சென்டிமீட்டர் வந்து பேக்கில் வரக்கூடாது, தள்ளி வச்சு நம்ம வரையணும். அதுக்காக தான் அந்த ஒரு பீஸ் மட்டும் நான் கட் பண்ண சொல்கிறேன். இதுலேயும் பேக் தான். இதை கட் பண்ணிக்குவோம். இந்த கீழே இந்த கிராஸோடு சேர்த்து கட் பண்ணுங்க. ஒரு பீஸ் மட்டும். எல்லாமே நம்ம ஒரு பீஸ் தான் கட் பண்ணியிருக்கோம். இதை பிரித்து விட்டுக்கோங்க. இந்த 1 சென்டிமீட்டர் வந்து முன்னாடி நகர்த்திட்டு இப்போ வந்து பேக் ஷேப் வரையணும். நம்ம பேக் தானே வரைஞ்சிருக்கோம் ஃபஸ்ட்டு. இப்போ பேக் ஷேப் வரையணும். இதில் வந்து அது மாதிரி இதை மடிச்சிடணும். இந்த கிராஸை மடிச்சுட்டு வரையணும். இதுக்கு வந்து இந்த டாட்டோட நடு சென்டர் அளவு மட்டும் குறிச்சிக்கோங்க. இது வந்து 1 சென்டிமீட்டர் தான் வரும் பேக் டாட்டு. இப்போ இந்த கோட்டை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் ஷேப் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டாட்டோட உயரம் மட்டும் நம்ம குறிச்சிக்கணும். இது வந்து ஸ்கேல் அளவு, தையல் அளவு போக ஒரு ஸ்கேல் வச்சு கிழிச்சிருங்க. இங்கே எவ்வளோ தையல் அளவு விட்டுருக்கீங்கன்னு பாருங்கள். அது மேலே இருந்து 10 சென்டிமீட்டர். இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. இது வந்து நம்ம மடித்து அடிச்சுட்டு தான் பிடிப்போம். இது வந்து டாட் பிடிச்சிட்டு தான் நம்ம மடிப்போம். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் அவங்க இழுத்து போடும்போது டாட் வந்து முன்னாடி வந்து கீழே இறங்கி நிற்காது. இப்போ இதை கட் பண்ணிக்கோங்க. பேக்கில் வந்து இந்த அளவு வந்து ஒரு 0.5 தான் கம்மியாக வரும்.
அதனால் கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. அந்த 0.5 குறையிற மாதிரி சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. நமக்கு பேக் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்டில் இந்த ஷேப்பெல்லாம் கட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டு நெக்கு நம்ம கட் பண்ணல. ஃப்ரண்ட்டு நெக்கு, ஃப்ரண்ட்டு ஆம்கோல், அந்த டாட்டுக்கு நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க. பேக்கும் அந்த மாதிரி தான். இப்போ இது ரெண்டும் வச்சு சைடை மேட்ச் பண்ணிக்கோங்க. சைடை மேட்ச் பண்ணி ஒரு சைடு மேட்ச் பண்ணி ஒரு நாச்சஸ் கட் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் வருது இல்லைங்களா, அதனால் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெடி, ஸ்லீவும் ரெடி. இப்போ ஓப்பன் பீஸ் கட் பண்ணோம். ஓப்பன் பீஸ்க்கு இந்த அளவு பார்த்துக்கோங்க. மடிப்புக்கு போக எவ்வளோ வேணுமோ அந்த அளவு மேலே கீழே மடிக்கிறதுக்கு விட்டு எடுக்கணும். இந்த மடிப்புக்கு போக இதிலேருந்து உயரம் பார்க்கணும். எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 6 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கோங்க அகலமாக. ஓப்பன் பீஸ் ரெடி. இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஹெம்மிங் பீஸே நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சதுரக்கள்ளி பீஸ் இருந்தால் போதும். பைப்பிங்க்கு வந்து பயாஸ் பீஸ் கட் பண்ணோம். பயாஸ் பீஸ்னால் நீள் சதுரம். எல்லாமே இந்த மாதிரி ஷேப் வர மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ எல்லா பீஸும் ரெடி. இப்போ நான் இது வந்து உங்களுக்கு தச்சு காமிக்கிறதுக்காக தான் இந்த பீஸ் எடுத்து சும்மா கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நூல் வந்து நான் கலர் நூல் தான் போட்டிருக்கேன். இதே நூல் போடல. நீங்கள் வந்து வேறு கஸ்டமருக்கு தைக்கும் பொழுது கரெக்டாக அந்த நூல் போட்டு தைங்க. நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தைக்கிறீங்கனாலும் கரெக்டாக மேட்சான நூல் போட்டால் தான் அழகாக இருக்கும். வேறு கலர் நூல் போட்டிங்கன்னா அது வந்து அதுவே அசிங்கமாக காமிக்கும். ஃபஸ்ட்டு இந்த பீஸ் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்பவும் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி தான். ஆரம்பத்தில் டைட் பண்ணிட்டு முடிக்கும் போதும் டைட் பண்ணிடணும். பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு கை ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த அளவு வரைஞ்சிருக்கோமோ அதே அளவு. நாச்சஸ்க்கு நேராக வந்து அந்த தையல் வரணும். இப்போ நான் ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கஸ்டமருக்கு தைக்கும் பொழுது ஒரு ப்ரெஷர் ஃபுட் அளவு 3 தையல் போட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு பிரிக்கிறதுக்கு. அந்த மாதிரி தைங்க. இதை நான் வந்து போன வாட்டி வந்து பாடி பார்ட்டும் ஸ்லீவும் வந்து ஒன்றா வச்சு நம்ம ஸ்லீவ் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நீட்டாக அடித்தோம் பிரிக்கிற மாதிரி. இப்போ வந்து நான் அப்படியே ரவுண்டான மாதிரி அடிக்க போகிறேன். இதில் நான் ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். ரஃப் யூஸ் பண்ணுறது சும்மா தைக்கிறதுனால ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். நீங்கள் 2 தையல் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதுவும் ராங் சைடு அதே அளவு தைச்சிக்கணும். அந்த அளவு அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே வந்து நாச்சஸ் நமக்கு தெரியும் எந்த அளவுன்ட்டு.
இங்கே வந்து இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது போய் அந்த ரவுண்டில் வந்து மாட்டோம், அதுக்காக தான் கட் பண்ணிக்கிறோம். ஸ்லீவ் ஷேப் வந்து எதிர் சைடு பார்க்கும்போது இந்த உள்கட் வந்து ரெண்டும் எதிர வரணும். இது மாதிரி வரணும். பாடி பார்ட் பாருங்கள். பாடி பார்ட்டில் ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிக்கலாம். ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறது ராங் சைடு திருப்பிட்டு நம்ம வரைஞ்சிருக்க அளவு நீங்கள் அதுலேயும் அதே மாதிரி பஞ்ச் பண்ணி மார்க் பண்ணி இதே மாதிரி ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்படி வந்து இப்படி பிடிக்கணும். கொஞ்சம் விட்டு கட் பண்ணணும். இப்படி தான் வரும். இப்படி மடிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த அளவு நேராக பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை கிராஸாகவே அந்த அளவு பிடிக்கிறீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப சின்னதாக போயிடும். அதனால் இப்படி தான் நம்ம பிடிக்கணும். இந்த இடம் ரொம்ப சின்னதாக போச்சுன்னா உங்களுக்கு மடிக்க வந்து இங்கே சுருக்கம் வரும். ஃப்ரண்ட்டில் சுருக்கம் வரும், உங்களுக்கு கரெக்டாக வராது மடிக்க. அதனால் இப்படி மடித்தாதான் இந்த மடிப்பை வந்து இந்த சைடு தறி போட்டுக்கோங்க, சின்ன மடிப்பு. இப்போ மடித்து பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக அந்த மடிப்பு வந்து வரும். ஃப்ரண்ட்லேயும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், சுருக்கம்லாம் வராது. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஷேப்பில் போட சொல்கிறது. அடுத்த டாட் அதுலேயும் பிடிச்சிக்கலாம். பீஸ் எதிர போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். எதிர போட்டு இந்த பக்கம் பிடிக்கணும். இந்த இடத்துக்கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த உயரம் இங்கே வந்து டைட் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்கில் வந்து முடிகிற இடத்துல டாட்டில் எப்போவுமே டைட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் லூஸ் விட்டு தான் கட் பண்ணணும். 2 டாட்டை பிடிச்சி வச்சு இப்போ இதை மடித்து அடிச்சிருங்க. கீழே ஒரு உள் மடிப்பு. இந்த டாட் எந்த இடத்துல வளையுதோ அந்த அளவு நம்ம தையல் விட்டுருக்கோம், அந்த அளவு மடிக்கணும். இல்லை நீங்கள் தையலை வரைஞ்சி வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கோங்க. இதையும் அந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க, அந்த மடிப்பு வந்து மாட்டும். இது வந்து சைடில் வர மாதிரி வச்சிடணும் டாட்டை. இந்த டாட்டும் ஒன்றா சேரணும், அதான் உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வரும். அப்படி இங்கே ஏதாவது வந்து உங்களுக்கு கொஞ்சம் புஷ்ஷுன்னு வருது அப்படின்னா லைட்டாக வந்து ப்ளீட்ஸ் மாதிரி சின்ன இது வச்சுக்கலாம், சுருக்கம் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது அழகாக நீட்டாக இருக்கும், எங்கேயுமே வந்து உங்களுக்கு லூஸ் கிடைக்காது, மடிப்பு வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இங்கே மட்டும் நீங்கள் சுருக்கம் வேணால் வச்சுக்கலாம். இது ராங் சைடுன்றதுனால நமக்கு தெரியாது. இதுலேயும் அந்த மாதிரி தான், அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா சுருக்கம் இல்லாமல் பார்க்க அழகாக இருக்கணும், நீட்டாக. இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பீஸ் அடிச்சிடலாம். லெஃப்ட் சைடு வந்து கொக்கி பீஸு இப்படி வச்சு பார்க்கணும். கழுத்து பக்கம் நம்ம பக்கம் வர மாதிரி வச்சிங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து கொக்கி பீஸ், ஃபால்ஸ் பீஸ் சொல்லுவாங்க. சுத்தமாக திருப்பி அடிக்கணும். சின்ன மடிப்பு மேலே வந்து படிமான தையல் போடணும். இதை நீங்கள் மடிச்சே கூட படிமான தையல் போடலாம். இதை நீங்கள் ஃபால்ஸ் பீஸு சுத்தமாக திருப்ப தான் போகிறோம். அதனால் நீங்கள் இதை அகலம் கம்மியாக கூட வச்சுக்கலாம். இந்த பீஸ் மட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் பீஸ் அகலமாக இருந்துச்சுன்னா இதை உள்ளே ஒரு மடிப்பு இப்படி கொடுத்தீங்கன்னா இப்படி சுத்தமாக திருப்பும் பொழுது நமக்கு கொக்கி கட்டுறதுக்கு வெளியில் வந்து அந்த டாட் மாதிரிலாம் தெரியாமல் இருக்கும். பீஸ் நம்ம அதிகமாக உள்ளே இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ வேணால் உள்ளே இழுத்து கட்டிக்கலாம். திருப்பிக்கோங்க. அதே அளவு கரெக்டாக மடிக்கணும். இப்போ கொக்கி பீஸ் ரெடி. நெக்ஸ்ட் வந்து லூப் பீஸ். இதை ராங் சைடு வச்சு ரைட் சைடு திருப்பணும். இதில் வந்து படிமான தையல் போடக்கூடாது. மடிச்சுட்டு ஒரு சின்ன மடிப்பு அந்த தையல் மறையிற மாதிரி ரைட் சைடில் திருப்பிக்கணும். தையல் மறையிற மாதிரி இந்த பீஸ் வந்து இந்த பீஸோட எக்ஸ்ட்ரா வரணும். இதுதான் எக்ஸ்டெண்டட் பீஸ். இப்போ இப்படி வந்து இப்படி வரணும் தையல். ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக வருது. அப்போ லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டையும் வச்சு தான் செய்யணும். அது கட் பண்ணும்பொழுது ஏதாவது பீஸ் வந்து ஏறி இருக்கும், அதனால் அப்படி வரும். லைட்டாக கட் பண்ணிட்டிங்கன்னா அது ஈக்குவலாக வரும். இல்லைனா கொக்கி கட்டும்பொழுது உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக வரும். நம்ம தைக்கும் போதே இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ வச்சு பாருங்கள், கரெக்டாக வருது. ஃப்ரண்ட்டு பீஸை எடுத்து வச்சுருங்க. இப்போ பேக் பீஸை ஃபஸ்ட்டு மடித்து அடிச்சுக்கலாம். நீங்கள் இறக்க வேணுன்னா இன்னும் கூட இறக்க வச்சுக்கலாம். அந்த டாட் பிடிச்சிக்கோங்க. நம்ம எந்த அளவு வரைஞ்சிருக்கோமோ அதே அளவு அப்படியே பிடிச்சிக்கோங்க. 1 சென்டிமீட்டர் பேக் டாட்டுக்கு 1 சென்டிமீட்டர். அதே அளவு இந்த பக்கமும் பிடிச்சிக்கோங்க. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஓப்பன் வந்து ஓப்பன் பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணணும்.
இந்த பக்கமும் அது மாதிரி தைச்சிக்கோங்க. கழுத்து வந்து ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணுங்கள். ஷோல்டர்கிட்ட நீங்கள் அதிகமாக வந்தால் கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர்கிட்ட லைட்டாக அதிகமாக வருது. அதை இந்த ஷேப் படி கட் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் இப்படி வரும், எல்லா நேரமும் அப்படி வராது. வரும்போது லைட்டாக ஷேப் கொடுத்து நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இல்லைனா நீங்கள் ஸ்லீவ் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடோ படிகிற மாதிரி இப்படி வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணலாம். அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிக்க ஈஸியாக இருக்கும். இது வந்து இந்த மெத்தடும் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் தைக்கிறேன். இப்போ இதை ஜாயின் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த மெத்தப்படி தைச்சிங்கன்னா ஆம்கோல் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் லைட்டாக இழுக்கிற மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் லூஸ் கொடுத்து தைக்கணும். நீங்கள் இந்த டாட் அளவு தான் அங்கே தையல் அளவு கீழே வரும். எந்த சைடும் அதே அளவு ஜாயின் பண்ணிக்கணும். ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகலான்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். சென்டர் ஜாயிண்ட் ஆனாலே நமக்கு ஜாயிண்ட் ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வருது, ஒரு சுருக்க வைக்கிற மாதிரி. அப்போ நீங்கள் இதை லூஸ் கொடுத்து தைச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அதை இப்படி உள்ளே திருப்பிக்கோங்க. இந்த ஷேப்பை கட் பண்ணி விட்டுருங்க லைட்டாக. இப்போ இந்த பிசரெல்லாம் வந்து பேக் சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கொஞ்சம் லைட்டாக அதிகமாக வந்து, அதனால் அதை லூஸ் விட்டு வச்சிங்கன்னா அந்த சென்டர் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். இழுக்காமல் தைங்க, கரெக்டாக செட் ஆகும். இந்த பீஸரும் நம்ம வந்து இந்த பக்கம் திருப்பி விட்டுருணும். பாருங்கள், அப்படியே தளர்வாக வச்சு தைச்சோம்னா இந்த சென்டர் வந்து கரெக்டாக அந்த நாச்சஸ் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இழுக்கக்கூடாது, இழுத்திங்கன்னா இன்னும் அதிகமாக வரும் துணி. அது மாதிரி பத்தலைன்னா கையை இழுத்து வச்சுலாம் அடிக்காதீங்க. கை லூஸ் இருந்தால் பிரச்சனை கிடையாது. கை வந்து பத்தாமல் போச்சுன்னா கையை இந்த ஆம்கோல் ஷேப்பை வந்து கொஞ்சம் உள்ளே குடஞ்சி கட் பண்ணி அப்படி தான் ஜாயின் பண்ணணும். இல்லைனா அந்த நம்ம B/8-2 வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த B/4-B/15 வைக்கிறோம்னா அந்த அளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி நம்ம இது பண்ணணும். அப்போ தான் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். இப்போ நான் கொடுத்துருக்க அளவு ஸ்லீவ் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் அதே அளவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுது. முக்கியமாக நம்ம கை ஜாயின் பண்ணும்பொழுது கவனிக்க வேண்டியது, இந்த கோடு வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும், தள்ளி போகக்கூடாது. தள்ளி போச்சுன்னா கை திருப்பின மாதிரி ஆகிடும், இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்லீவ் வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த ஸ்லீவும் அதே மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். இப்போ கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். கழுத்து பீஸ் நம்ம எப்போவும் ஜாயின் பண்ணுற மாதிரி தான். கொஞ்சம் தையல் அளவு விட்டுக்கோங்க, முன்னாடி மடிக்க விட்டுக்கோங்க. ஒரு ப்ரெஷர் அளவு, எந்த பீஸும் இழுக்காமல் 2 பீஸையும் அப்படியே வச்சு வளைச்சி பொறுமையாக நிறுத்தி தைங்க. நிறுத்தி இப்படிலாம் வளைக்காதீங்க, அப்படியே தைச்சிக்கிட்டு வாங்க. அப்போ தான் அந்த வளைவு கரெக்டாக வரும். இந்த இடம் நிப்பாட்டிட்டிங்கன்னா இந்த பீஸை மட்டும் இப்படி வளைச்சி வைங்க. வளைச்சி அடிக்கும்போது நம்ம பீஸ் அப்படி வளைச்சி கொடுக்கணும்.
அப்போ தான் அந்த வளைவு கரெக்டாக வரும். நிறுத்தி நீங்கள் திருப்பி வளைச்சிங்கன்னா அது வளைவு சதுரத்தில் வளைக்கிற மாதிரி ஆயிடும். ஷேப் வந்து கரெக்டாக வராது, நெக் ஷேப் உங்களுக்கு. அப்புறம் அந்த வளைவு மேலே அப்படியே பீஸ் வச்சு வச்சு இப்படி நம்ம துணியை வளைச்சி கொடுக்கணும். மீதி பீஸை கட் பண்ணிடுங்க. இந்த ஹெம்மிங் பீஸ் இல்லைங்களா, இந்த பீஸ் அளவு அப்படியே மடிச்சிடணும். மேலே இருக்க பீஸரை மேலே வச்சுக்கோங்க. இந்த பீஸரை வந்து மேல் பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. அடியில் இந்த பீஸை மடிக்கணும். மடித்து மேலே இந்த ஓரத்தில் ஒரு படிமான தையல். சாரி, நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க. அங்கங்கே அந்த வளைவில் நாச்சஸ் கட் பண்ணி தைங்க. நான் வந்து மறந்துட்டேன், நீங்கள் கட் பண்ணி அடிங்க. நம்ம வளைவில் எப்போவுமே உள்ள நாச்சஸ் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே தான் இதுலேயே கட் பண்ணணும். அப்போ தான் கழுத்து வந்து கரெக்டாக உட்காரும். அந்த நாச்சஸ் கட் பண்ணிங்கனாலும், இல்லைனா எடுக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா பிசுறு இருந்தால் கட் பண்ணி விட்ருங்க. துணியை சேர்த்து கட் பண்ணாதீங்க, பார்த்து கட் பண்ணுங்க. பிசுறு மட்டும் கட் பண்ணுங்க. பிசுறு கட் பண்ணிட்டு இப்போ இதை மடிச்சுட்டு நீங்கள் மடித்து ஹெம்மிங் பண்ணால் ஓகே. இப்போ நான் வந்து தையல் தான் போட போகிறேன். சும்மா உங்களுக்காக தைச்சி காமிச்சேன்னா இதில் சும்மா தையல் தான் போட போகிறேன். நீங்கள் ஹெம்மிங் பண்ணுறது தான் பண்ணிக்கோங்க. இல்லை வயசானவங்களுக்கு அப்படியே தையல் போட்டு கூட கொடுக்கலாம். அந்த நாச்சஸ் கட் பண்ணியிருந்தால் தான் சுருக்கம் வராமல் இருக்கும். ஆனால் தைக்கிறதுல லைட்டாக சுருக்கம் வந்தாலும் அதுக்கு தான் அந்த வளைவில் வந்து நாச்சஸ் கட் பண்ணுறது. நாச்சஸ் கட் பண்ணால் தான் அந்த வளைவு வந்து கரெக்டாக வரும். இப்போ எனக்கு லைட்டாக தூக்கின மாதிரி தான் வரும். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இந்த வளைவெல்லாம் நாச்சஸ் கட் பண்ணால் தான் கரெக்டாக உட்காரும். இங்கேயே வந்து மடிச்சுக்கோங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. வந்து 40 ப்ளவுஸ் 36 38 அது 40 அப்நார்மல் ஃபிகர் நாங்கள் பொதுவாக சொல்லுவோம். அந்த அளவுக்கு ப்ளவுஸ் தைச்சாச்சு. நீங்கள் இன்ச் அளவு சொல்லுவீங்க. நான் அந்த அளவுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதோட டவுட்ஸ் எல்லாமே வந்து போர்ட்லேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் இங்கே டாட்டோட அகலம் வச்சிங்கன்னா அவங்களுக்கு கப் ஷேப் வந்து வயசானவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அவங்களுக்கும் லூஸ் தேவை இல்லைங்களா, என்ன தான் தளர்ந்து போனாலும் அவங்களுக்கும் லூஸ் தேவை. அப்படி இங்கே எங்கேயாவது அவங்களுக்கு டைட்டாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் சேர்த்துக்கலாம்.
இல்லை நீங்கள் இங்கே அவங்க லூஸ் கொடுக்குதுன்றாங்கன்னா இந்த இடம் நீங்கள் லைட்டாக டாட் பிடிச்சிக்கலாம். இந்த அளவு எனக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 32லேருந்து 40 to 40 எல்லா இன்ச்சுக்குமே நான் கொடுத்துருக்க மெத்தடு தான். இதில் சில கரெக்ஷன் வரும், அது வந்து நான் அப்நார்மல் ஃபிகரில் நான் எல்லாமே சொல்லிட்டேன் எப்படி வரும்ன்ட்டு. மனித உடல் அமைப்பு பற்றி நல்லா படிங்க. படிச்சிங்கன்னா தான் அதில் எப்படி கரெக்ஷன் பண்ணணும், ப்ளவுஸ் தைக்கும்போது என்னென்ன பண்ணணும், இந்த ஆம்கோல் ஷேப் எப்படி வரையணும், எப்படி லூஸ் கொடுக்கணும், இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னொன்று அனுபவ முறையும் கண்டிப்பாக தேவை. நிறைய ப்ளவுஸ் வாங்கி தைங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு தைங்க. தைக்க உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் என்னன்னு புரியும். அதை வச்சு நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் தெரிஞ்சால் போதும், நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கட் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். கட் ப்ளவுஸில் 32 இன்ச் அந்த மாதிரி சொல்லிவிட்டு இதே மாதிரி அப்நார்மல் ஃபிகருக்கு ஒரே ப்ளவுஸாக நான் தைச்சி காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட்